ஹை உறவுகளை இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படிலாம் நகை வாங்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் பிடிச்சா லைக்கும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். இந்த ஜுவல்லரி என் ஃப்ரெண்டு வந்து 93,000 வாங்கியிருக்காங்க. அது நம்ம எப்படிலாம் வாங்கினாங்கன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இது 3 ஸ்டெப்ஸாக எப்படிலாம் வாங்கலான்றதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அவங்க எப்படி வாங்கினாங்கன்றதையும் அதையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஏல நகை, அதாவது நிறைய பேங்க்கில் வந்து ஏலம் விடுவாங்க. நகை ஏலம் விடுறாங்கன்னா முன்னாடியே வந்து அந்த ஏலம் விட போகிறாங்கள்ல, அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் நகையை ஏலம் விட போகிறோம், மீட்டுக்கிறீங்கன்னா மீட்டுக்கோங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க எதுவுமே கண்டுக்கலன்னும் போது அதை ஏலம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏலம் விடும்போது சில வந்து பேங்க்கில் என்ன பற்றி பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஸோ வந்து நீங்கள் ஏற்கனவே இந்த பேங்க்குக்கெலாம் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி எனக்கு ஏலம் விடுற நகையில் வந்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேங்க்கில் போய் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா, உங்கள் நம்பரை கொடுத்துருந்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க ஏலம் விடுறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து அங்கே போய் அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்ததுன்னா, உங்களுக்கு ஏற்ற ரேட்டில் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து வந்து ஏலம் கேட்குறவங்க எவ்வளோ கேட்குறாங்க, அது ஃபைனலாக எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகுதோ அந்த ரேட்டுக்கு வந்து அவங்க கொடுத்துருவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் முன்னாடியே அதை காசு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க நகை கொடுப்பாங்க. கண்டிப்பாக அந்த நகை வந்து 916 ஹால்மார்க்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து பேங்க்கில் வந்து இருக்குல்ல, ஸோ வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு அந்த மாதிரி ஏல நகை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னும் போது வேறு எப்படி வாங்கலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நகை கடையில் வந்து நகைக்கடை, இந்த ஆச்சாரி அது அவங்களாம் இருப்பாங்களா, சிறு சிறு நகை கடை. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா பாரிஸில் வந்து அதுக்குன்னு ஒரு பொருளுக்கும் தனித்தனியாக வந்து ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி கடையில் அங்கேயும் நகை கடைக்குன்னா ஒரு நகை கடைக்கு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு சின்ன சின்ன கடையில் கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பழைய நகை யாராவது இப்போ விற்றுருப்பாங்கள்ல, அந்த நகைகளை வந்து அவங்க வச்சுருப்பாங்க. அந்த நகையெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே அதாவது பழைய நகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, கலெக்ஷன்ஸ் காட்டுவாங்க. அதில் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இது பிடிக்கல, வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் வருமானு நீங்கள் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் நம்பர் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, அவங்க வேறு எதாவது கலெக்ஷன் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை வந்து ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து நகை வாங்கிக்கலாம். இது வந்து எப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 916 தான் இருக்கும். நீங்களும் வந்து என்ன பண்ணணும், வந்து கண்டிப்பாக அதை செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரணும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடையிலேயே வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்களே ஆச்சாரிக்கிட்ட போய் ஏதாவது நகை செய்வீங்களே, அந்த மாதிரி ஆச்சாரிங்கக்கிட்டேயும் இருக்கும். அவங்க எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்கன்னா, அதை நீங்கள் சொல்லி வச்சுருந்தீங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அங்கே போயிருந்தபோது கூட இருந்ததுன்னா கூட காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக வரும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்டு எப்படி வாங்கினாங்கன்னு நான் சொல்கிறேன் அதை கடைசியாக. என்னோடய அக்கா சொல்லியிருந்தால ஏற்கனவே அவங்களோட ஸ்டோரி போட்டிருப்பேன். அவங்களாம் கூட எப்படின்னா, அவங்க ஆச்சாரிக்கிட்ட தான் வாங்குவாங்க. ஸோ அவங்க ஆச்சாரி எப்படி பண்ணுவாங்க, ஏதாவது புதுசாக அவங்கள்ட்ட வந்து நகை ஏதாவது யாராவது வந்து விற்றாங்க அப்படின்னா, அந்த நகையை வந்து ஒரு அதாவது அதுக்குன்னே குரூப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு கிராமுக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறாங்க. மேக்ஸிமம் 100லேருந்து 150 வந்து அதிகமாக வந்து வச்சு விற்பாங்க. அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு இதை நீங்கள் கூட வந்து இந்த உங்களுக்கு டிசைன் வந்து பிடிக்கலன்னா, நல்ல ரேட்டில் கம்மியான ரேட்டில் கிடைக்குது, உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலனாலும் நீங்கள் இதை வாங்கிட்டு ஒன் டைம் ஸ்கீம் மாதிரி கூட போட்டு மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி வாங்குங்க. எங்கள் அக்கா வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க. அப்போ அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த மாதிரிலாம் வாங்க முடியும். ஒரு ரூ. 100 ரூ. 150 அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஒரு கிராமுக்கு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது ரிலேஷன், அதாவது சில பேருக்கு வந்து ஏதாவது வீடு கட்டணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க நகைலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து விற்றுட்டு நம்ம கட்டலாம், இல்லைனா வீடு இடம் வாங்கலாம் அப்படின்றது முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இவங்க விற்க போகிறாங்க, இல்லைனா வேறு எதாவது வாங்க போகிறாங்கன்னா, அவங்க விற்கிற ஐடியாவில் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா அவங்க விற்க தான் போகிறாங்க. வெளியே எடுத்துகிட்டு போய் விற்கும் போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் ஆகும். ஆனால் ஏன்னா அது எதாவது கழிவு அது இதுன்னு சொல்லிட்டு கழிப்பாங்க. நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன கிராம் இருக்கோ அதை வந்து போட்டு வாங்கிக்கலாம். நான் அதில் 916 ஹால்மார்க்கு செக் பண்ணி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துன்னா, அந்த பில்லை கூட அவங்க வாங்கியிருப்பாங்களா, அந்த பில்லை கூட அவங்க வச்சுருந்தாங்கன்னா, அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம்.
ஸோ வந்து இந்த மாதிரிலாம் வந்து மெத்தட் மூலியம் வாங்கலாம். இது வந்து உங்களுக்கு இன்னும் சேஃப். ஏன்னா வந்து நீங்கள் ஜிஎஸ்டி பில்லாம் வச்சுருப்பீங்க. அதுலேயுமே வந்து எந்த நகை நீங்கள் இந்த 3 மெத்தடில் எப்படி எப்படி வாங்கினாலும் பேங்க்கில் வாங்குறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 916 ஹால்மார்க்கோட தான் இருக்கும். இந்த ரிலேஷன் கிட்ட வாங்குறது அவங்ககிட்ட பில்லெல்லாம் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் செகண்ட் சொன்ன மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நேரத்தில் ஆச்சாரி நகைக்கடை தான் வச்சுருப்பாங்கள்ல, சின்ன சின்ன நகைக்கடை, அவங்ககிட்டயுமே நீங்கள் ஜிஎஸ்டி பில் கேட்டு அந்த பழைய நகையை நீங்கள் புது நகை மாதிரி கூட வாங்கிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த 3 மெத்தட் மூலியமாகவும் வாங்கலாம். என் ஃப்ரெண்டு எப்படி வாங்கினாங்க அப்படின்றத நான் பற்றி சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிக்கிட்ட தான் வாங்கினாங்க. அன்றைக்கி ரேட்டில் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 கிராமுக்கு ரூ. 100 கூட, மொத்தம் அது 8 கிராம் 1 சவரன் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 93,000 அன்றைக்கோட ரேட்டுக்கும் ப்ளஸ் 800 வந்து 1 கிராமுக்கு 100 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு 93,800 கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வாங்குறது ரொம்ப பெனிஃபிட்டு தான். ஏன்னா வந்து நம்ம செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் வாங்க முடியும். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடச்சா வாங்கிக்கோங்க. வந்து எப்படி சொல்கிறது, வேஸ்டேஜ்லாம் கொடுத்து வாங்குறத விட இந்த மாதிரி வாங்குறது பெனிஃபிட் தான். இவங்ககிட்டே கூட ஜிஎஸ்டி பில் கூட கேட்டால் கூட அந்த மாதிரியும் கூட போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் கூட வாங்கிக்கலாம். வாங்குறது மூலிமா எவ்வளோ ப்ராஃபிட் இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள் கால்குலேஷனோட. 93,000 வாங்கிட்டாங்க சொன்னால, அப்போ 8 கிராம் அப்போ 1 கிராமோட ரேட் வந்து 11,625 ரேட்டில் வாங்கியிருக்காங்க. 8 கிராம் 93,000. அதுக்கு வந்து அந்த செயினுக்கு வந்து 10% மேலே தான் கண்டிப்பாக இருக்கும். 10% வேஸ்டேஜ் போட்டால் 9,300 வரும். இதை வந்து கூட்டினா 1,02,300 வரும். 3% ஜிஎஸ்டி வந்து 3,069. டோட்டலாக 1,05,369 கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இவங்க வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க, 93,800. அந்த 800 வந்து அதாவது எக்ஸ்ட்ரா வந்து வச்சாங்களா 800. அந்த அமௌண்ட்டோட சேர்த்து 93,800. இதை வந்து கழிச்சேன்னா வந்து பார்த்திங்கன்னா 11,569. அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு 11,000 கூட ரவுண்டாக வச்சுக்கோங்களேன், 11,000 லாபம் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட வாங்கலாம். அந்த செயின் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த மூலயமா வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.